நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்கு மேல இவ கல்யாணத்தை தள்ளி போடுறது எனக்கு சரியா பண்ணல. எவனாவது ஒருத்தரை பார்த்து இவளை கட்டி வச்சு இவ கடனை தீர்த்துரு. போதும் தீமா போதும். நீ பண்ண சாதனை வீட்டு வாசல வந்து கதவை தட்டுத. நீ சொல்ற மாதிரி கல்யாணத்தை சீக்கிரம் பண்றதா நல்லதுன்னு தோணுது. மணி 1 ஆகுது. இன்னும் தூங்காம இருக்கீங்க? தூக்கம் வரல மீனாட்சி. நிம்மதியே போச்சு. காலேஜுக்கு போனோமா, நல்லா படிச்சோமான்னு அமைதியா இருந்த பொண்ணு வாழ்க்கையில யாரோ நுழையிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு ஒருத்தன் வர்றான், அண்ணின்னு உறவு கொண்டாடுறான், மன்னிச்சிட்டான்னு லெட்டர்ல கையெழுத்து போட சொல்றான். யாரு இவனுங்க? எனக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குங்க. நான் காவியா கிட்ட எது கேட்டாலும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியாம எப்படிங்க இருக்கும்? அவளுக்கு என்ன தெரியும்? குழந்தை தெரியாதுன்னு சொல்லுவா. இல்லைங்க, எனக்கு என்னமோ நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்கன்னு தோணுது. ஒண்ணு இல்ல மீனாட்சி, நம்ம காவியா சென்னையில இருந்து ஊருக்கு வந்தப்போ ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னங்க இது? எனக்கு கை கால எல்லாம் பதறுது. இதுக்காக தான் உங்ககிட்ட நான் சொல்ல. அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயமா அப்ப எனக்கு தோணல. ஐயோ, என்னத்த பெரிய விஷயம் சின்ன விஷயம்னு சொல்லிக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம காவியாவை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழைச்சிட்டு வர போயிருந்தேன்ல, இப்ப சொன்னா. இதையா சின்ன விஷயம்னு நினைச்சீங்க? நம்ம காவியாவை அவனை கை நீட்டி அடிச்சா என்னால நம்ப முடியலைங்க. ஒருவேளை காவியாவுக்கு அந்த பையனை முன்னாடியே தெரியுமோ? இதுக்குதான் வெளியூர் அனுப்பி படிக்க வைக்க வேண்டாம்னு உங்க அம்மா முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க கேட்டீங்களா? என்ன மீனாட்சி, நீ நம்ம புள்ள மேலே சந்தேகப்படுற? எவனோ ஒரு கழுத கொளுத்து போய் ஏதோ ஒண்ணு செஞ்சான்னா அதுக்கு நம்ம காவியா என்ன பண்ணுவா? சரி, அப்படின்னா அவன் நடந்ததையே என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா என்ன செய்வ? அழுது ஊரை கூட்டுவ. உன்னை பத்தி தெரியும் அவளுக்கு. ஒண்ணு இல்லாதுக்கே மனசை போட்டு குழப்பிக்கிற உனக்கு எதுக்கு மன கஷ்டம்னு யோசிச்சுதான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான். அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சதா? அது ஒரு தருதலை. பரமக்குடி பையனா. வீணா போன 4 பசங்களை கூட வச்சுக்கிட்டு ஊர்வம்ப விலைக்கு வாங்குற கழுதன்னு பார்த்தாலே தெரியுது. சரி, இவ்ளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமோ எப்படி அவனை சும்மா விட்டீங்க? நாம இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறவங்க. அவனுங்க எப்படி வேண்டாலும் வாழான்னு நினைக்கிறவனுங்க. அவனுகிட்ட மோதுனா நமக்கு தான் அசிங்கம். இவனுங்க கொழுப்பெடுத்து போய் தப்பு பண்ணுவானுங்க. நாம அதை பொறுத்துட்டு போகணுமா? எந்த ஊர் நியாயங்க இது? மீனாட்சி, நியாயம் அநியாயம் எல்லாம் உனக்கு எனக்கும் தான். கையில கத்தியோட சுத்துறவனுக்கு இல்ல. தப்பு பண்றவன் ஓஹோன்னு வாடுற காலம் இது. எதையும் யோசிச்சுதான் செய்யணும். இது எப்படியோ இத உடனே முடிச்சாகணும். எங்க அவ அர்த்தராத்திரியில கதவு தட்டுறா? இத சும்மா விட முடியாதுங்க. நம்ம காவியாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நாம கவலைப்பட போறோமோன்னு நினைச்சுக்கிட்டு வேற எதையெல்லாமோ நம்ம கிட்ட மறைச்சிருப்பாளோன்னு எனக்கு பயமா இருக்கு மீனாட்சி. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். செடியில இருந்து பூவு பறிச்சா கூட செடிக்கு வலிக்குமேன்னு யோசிக்கிறவ. அப்படிப்பட்டவ ஒரு பையனை பார்த்து கைய ஓங்குறான்னா அவகிட்ட என்னன்னு நான் கேட்டு சொல்றேன். நீங்க போய் படுங்க, உடம்பு கெட்டுற போதுங்க.
இவனை குடுறா. என்ன நீ பட்டு விளையாட்டு இருக்க? இப்போதான் விளையாடவே ஆரம்பிச்சேன். இன்னும் விளையாட வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள நிறுத்துன்னு கத்துறீங்க. டேய், இங்க வீடே பத்திக்கிட்டே எரியுது. நீ என்னடா சுருட்டு பத்த வைக்கிற? காவியா கிட்ட போய் உங்களை மன்னிச்சுட்டோன்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கையெழுத்து வாங்குறதுக்கு நம்ம ராமேஸ்வரம் வந்திருக்கோம். நான் விளையாடுற கேம் என்னன்னு தெரியுமா? ஆங்கிரி பேர்ட். கோபமான பறவை. இப்போவாது புரிஞ்சுதாடா உங்களுக்கு? டேய் நிறுத்துங்கடா. என் கூட இவ்வளவு நாள் பழகிட்டு என்னை பத்தி இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? எனக்கே வெக்கமா இருக்குடா. சரிப்பா, நாங்க அறிக்கை லைட்டு தான், எங்களுக்கு ஒன்றும் புரியல, நீ தான் சொல்ல. டேய், இந்த மாமனை பார்த்து பரமக்குடியே பதுங்கி கிடக்குதுடா. ஆஃப்டர் ஆல் இது ராமேஸ்வரம், என் கால் தூசுடா. இந்த ருக்கு ஒன்று பண்றானா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், தெரிஞ்சுங்கடா. காவிய கிட்ட மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டா அது நம்மள வெறும் பயலாக்குன தனுஷுக்கு தானே சாதகமா போகும். இது கூடவா புரியல உனக்கு? டேய், இங்கதான் ருக்கு நிக்கிறான், ஓடுறான், குதிக்கிறான், ஆடுறான், எல்லாம் பண்றான்டா. அது எப்படி? பொறுத்திருந்து பாருங்கடா. அவசரப்படுறீங்களே சின்ன பசங்களா? நாம பரமக்குடியில இருந்து வந்து இங்க தங்கி இருக்கிறது வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஏய், அதான் இல்ல. எந்த காவியாக்காக ராமேஸ்வரத்திலே தங்கிருக்கிறோமோ அதே காவியா கிட்ட இருந்து தனுஷுக்காக மன்னிச்சுட்டேன்னு ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ கையாலே அந்த தனுஷ் கண்ணை குத்த போறேன்னு அர்த்தம். விவேகானந்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, இதா பாருடா, விவேகானந்தர் பேரை சொல்ற மூஞ்ச பாரு. நம்ம பண்றதே அயோக்கியத்தனம். அவரு பேரை என்ன எழுதுற? இருடா, ஏதோ காத்து வாக்குல காதல விழுந்ததை சொன்னேன். விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னா, முள்ளால எடுத்து அந்த ரெண்டு முள்ளையும் தூர கடாசுங்கன்னு சொல்லிருக்காரு. அப்பா சாமி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? நான் மன்னிப்பு கடிதம் கேட்டது தனுஷ் கூட இருந்துகிட்டு குழி பறிக்க தான். ஆமா, தனுஷ் அந்த பொண்ணை லவ் பண்றானே. அவனாவது லவ் பண்றதாவது. லவ் மேட்டர்னு வந்தாலே இந்த ஊருக்காரங்க அவன் கையில சொம்ப எடுத்து கொடுத்து நாட்டாம பண்ண சொல்லிடுவானுங்க. இருக்கட்டும்டா, அவனும் மனுஷன் தானே. எல்லாம் ஒன் சைடு லவ். அவனை பழி வாங்குறதுக்கு இவ்வளவு பெரிய திட்டமா? ஏதோ கொக்கு தலையில வெண்ணெய வச்சு காத்திருக்கிற கதையா இருக்கு. ஏய் நிறுத்துங்கடா. இந்த ருக்குக்கு எல்லா நியாயங்களும் தெரியும், எல்லா தர்மங்களும் தெரியும். சரி இருக்கட்டும். இந்த கவுச்சிநாத் அடிக்கிற ஊருக்குள்ள நம்ம இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்க போறோம்? இதோ பாருங்க, இப்பவே சொல்லிட்டேன். அந்த காவியா முன்னாடி அசிங்கப்படுத்தி நம்மள வேஸ்ட் பீஸ் ஆகின அந்த தனுஷை ஒழிக்காம இந்த ருக்கு ஊரை விட்டு போக மாட்டான். இதுதான் பரமக்குடி ராமேஸ்வரத்துக்கு விடுற சவால். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, அம்மா, இந்தாங்கம்மா காஃபி. என்னம்மா கண்ணெல்லாம் செவந்திருக்கு? ராத்திரியில தூங்கவே இல்லையா? எப்படி தூக்கம் வரும்? குடும்பமானம் தான் காத்துல பறக்குதே. ஈஸ்வரா, இன்னும் என்னென்ன நடக்குமோ தெரியலையே. கவலைப்படாதீங்கம்மா, இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க. எங்க எல்லாருக்கும் நீங்க தான் ஆறுதல் சொல்வீங்க. நீங்களே இப்படி மனசுடைஞ்சு போயிட்டா எப்படிமா? நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. எல்லாமே நல்லதே நடக்கும், பாத்துக்கலாம். என் பேத்தி விஷயம் எப்படி கவலைப்படாம இருக்கிறது? இதுக்குத்தான் பெரியவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது. அம்மா, நீங்க சொல்லி எந்த விஷயத்த நாங்க கேட்காம இருந்திருக்கோம்? நீங்க எதை செய்ய சொன்னாலும் உங்க புள்ளதான் தட்டாம செய்யறாரேம்மா. ஆமா, பொம்பளை புள்ளைய மேல படிக்க வைக்காதுன்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். யாரு என் பேச்ச கேட்டீங்க? இப்ப நாம தானே அனுபவிக்கிறோம். சரிம்மா, தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. முதல்ல இந்த காஃபியை சாப்பிடுங்க, ஆறிட போகுது. எனக்கு காஃபி வேணாம், ஒண்ணும் வேண்டாம். நான் சாப்பிடாமே செத்து போறேன் போ. ஏய், இந்த காஃபி எடுத்துட்டு போ. என்னங்க என்னங்க? அப்பா,
அம்மா எந்திரிச்சிட்டாங்களா? என்ன சத்தத்தையே காணோம்? உங்க அம்மா தானே ராத்திரியில தூங்காம கண்ணுல செவந்து போயிருக்கு. பொண்ண படிக்க வைக்க வேண்டாம்னு அவங்க சொன்னதை நம்ம கேக்கலையா. நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சில நேரங்கள்ல அம்மா சொல்றது சரியோன்னு கூட தோணுது. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஒரு ஹெட் மாஸ்டருக்கே இப்படி தோணலாமா? என்ன செய்யறது? பத்திரிக்கை டிவின்னு பார்க்கும்போது நம்மளை சுத்தி எல்லாமே தப்பா தானே இருக்கு. இதுல பொண்ணுங்க இப்படி தலநிமிர்ந்து வாழ்றது. நாட்டுல பல கோடி ஜனங்க இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி டிவிலயும் பேப்பர்லயும் வர செய்தி ஒரு 10 பேருக்கோ 100 பேருக்கோ சம்பந்தப்பட்டது. மத்தவங்க நல்லா தானே இருக்காங்க. நீங்க நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும். ஹெட் மாஸ்டருக்கே கிளாஸ் எடுக்கிறேன். சரி, நான் போய் அம்மாவை சமாதானப்படுத்துறேன். ஏன் இந்த வயசுல இதெல்லாம் தலையில போட்டுக்கிறாங்களோன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. அம்மாவை சமாதானப்படுத்துறேன்னு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிடாதீங்க. அப்புறம் காவியாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அவ தாங்க மாட்டாங்க. முதல்ல அதை உனக்கு சொல்லிக்கோ. நான் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அவகிட்ட விஷயத்த வரவழைக்கிறேன்ட்டு அவளை நீ நோகடிச்சிடாத. காவியா யாரு? என் பொண்ணு. எனக்கும் பொண்ணுதாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. என்ன காவியா இன்னும் படுத்துட்டு இருக்க? நடமாடும் அலாரம் இன்னும் வரலையா? இங்க விடியவே கூடாதுன்னு நினைச்சேன். விடிஞ்சிருச்சே. அப்பா, அம்மா, பாட்டி, அண்ணன் இவங்க முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்? இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஓவர் ஃபீலிங்ஸ் குடுக்குற? ஓவர் ஃபீலிங்ஸ் உடம்புக்கு நல்லது இல்லமா? பயமா இருக்குடி. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இதுல நீ என்ன தப்பு பண்ண? என்னால தானே இந்த குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய அவமானம். ஆமா, நம்ம குடும்பம் பெரிய சூரிய வம்ச குடும்பம். 4 பொறுக்கி பசங்க கொழுத்து போய் ஏதோ பண்ணதுக்கு நீயே உன்னை சாட்டையால அடிச்சுக்கிற. நான் அவனை கை நீட்டி அடிச்சதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம். ஆமா, அவன் கண்ணு மூடி தவம் பண்ணும்போது தானே அடிச்ச. தப்பு பண்ணா அடி வாங்கினா. எதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இவ்ளோ நல்லவளா இருக்க கூடாது காவியா. பேசாம எழுந்திருச்சு போய் வேலையை பாரு. உன் வேலையில ஏன் தலையில கட்டுவாங்க? எழுந்துரு. இல்ல திவ்யா, என்னோட வருத்தம் எல்லாம் அப்பா கூட என்ன புரிஞ்சுக்கலையேன்னு தான். சரி, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்ல. நீ எதுக்கு வருத்தப்படுற? அப்பா பெரிய குழப்பத்துல இருக்காரு. அவரோட செல்ல குழந்தையே நீதான். ஒன்னு அவரு புரிஞ்சுக்காம இருப்பாரா? தெரியலடி. என்னோட எதிர்காலமே என்ன ஆகும்னு தெரியல. ஒளிமயமான எதிர்காலம் உன் இது பாரு, கடுப்பேத்தாத, போயிடு. இத பாரு காவியா, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? யாருக்காக இல்லைனாலும் பாட்டிக்காக அப்பா உன் ஜாதகத்தை தூக்கிட்டு கிளம்பதான் போறாரு. ஏன்னா அவரு எம் ராமநாதன், சன் ஆஃப் மகாலட்சுமி. அத தெரிஞ்சுக்கோ. மா, என்னம்மா காஃபி வேணான்னு சொல்றீங்களா? மா, தினமும் காலையில உங்க பூஜை சத்தம் கேட்டாதான் எங்க மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு எதுவுமே நடக்கல. என் மனசுல சந்தோஷம் இல்ல. இந்த வீட்ல எல்லாம் தப்பு தப்பா நடக்கும்போது பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? இது வரைக்கும் இந்த ஊர்ல நம்ம வீட்டு பக்கம் யாராவது கை நீட்டி இருப்பாங்களா? இனிமே நடக்கும். ரொம்ப பெருமையா இருக்கு. உன் பொண்ணு செஞ்சுட்டு வந்த காரியம் ரொம்ப பெருமையா இருக்கு. அக்கம் பக்கத்துல என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. காலையில எழுந்திருச்ச உடனே வீட்டு வாசல்ல நிக்கிறதுக்கே பயமா இருக்கு. யாரு என்ன சொல்லுவாங்களோன்னு. மா, யாரு எதுவும் சொல்ல மாட்டாங்க. எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம யாரு எப்படின்னு தெரியாதா? அதெல்லாம் நேத்து சாயந்தரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நேத்து ராத்திரி நடந்ததே ஒரு அற்புதமான சம்பவம். அதுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா, நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல கேட்காம புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து அவளை மெட்ராஸ்க்கு படிக்க அனுப்புனீங்களே, அன்னையில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. காஃபி சாப்பிடுங்கம்மா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என் பேச்சுக்கு மரியாதையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் காபி சாப்பிடு. அம்மா, இப்படி நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதத்தான் நானும் சொல்றேன். காலா காலத்துல நடக்க வேண்டியது நடக்கலனா இப்படித்தான் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். சரிம்மா, செய்வோம். இப்படி சட்டுப்புட்டு முடிவெடுக்க முடியாதுல்ல. நல்லது கெட்டது விசாரிச்சுதான் செய்யணும். இது வரைக்கும் என்ன முயற்சி எடுத்திருக்க? இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பாட்டி, காலையிலே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டியா? உன் குரல் ரோடு வரைக்கும் கேக்குது. கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா? வாடா, நீ ஒருத்தன் தான் பாக்கி. இந்த வீட்ல என்ன யாரும் பேச விடாதீங்க. இவ்வளவு பேச்சு பேசுற, உனக்கு என்னதான் பிரச்சனை? எல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்டே கேளு.
என்னமாச்சு? ஒண்ணு இல்லப்பா, நீ குளிச்சிட்டு வா, சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம். ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்ல மறைச்சு என்ன பண்ண போற சொல்லு. என்னம்மா நடந்துச்சு? கேக்குறான்ல, நீயே சொல்லு உன் பொண்ணு செஞ்ச காரியத்தை. என்னாச்சுப்பா? அது வந்து எல்லாத்தையும் இப்படி ஊற போட்டுக்கிட்டே இரு. நேத்து ராத்திரி நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு படுபாவி வந்து நம்ம வீட்டு கதவை தட்டினான். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். யாருப்பா அவன்? தெரியலையேப்பா. காவியா எங்க? காவியா கூப்பிடுங்க. டேய், உன் தங்கச்சி கூப்பிட்டு அண்ணாங்கிற அதிகாரத்தில் கேள்வி வைக்க போறியா? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, கேள்வி கேட்காம எப்படி பார்க்க முடியும்? நாங்க நேத்து ராத்திரியே கேட்டோம்ப்பா. அவளுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றா. ஆளாளு கேள்வி கேட்காதீங்க, அவ பாவம். தெரியலனா அப்புறம் எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தா? எதுக்காக போட்டு கொடுத்தா? கூப்பிடுங்க அவள. அரவிந்த், அப்பா சொல்றத கேளு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. காவியாட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். முடியாதுப்பா. ஏய் காவியா, ஏய், உடனே ரெடி பண்ற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கடி இருக்க? அரவிந்த், வீட்ல இருக்கிற எல்லா நிம்மதியும் கெடுத்துட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கியா? நான் மட்டும் அப்ப இருந்திருந்தேனா அவ்வளவுதான். சொல்லு, யாருடைய அவன்? வாயை திறந்து ஏதாவது பேசு. உண்மையை சொல்லு, யார் அவன்? டேய் அரவிந்த், நீங்க சும்மா இருங்கப்பா. சொல்லு, யார் அவன்? எனக்கு உண்மையில எதுவுமே தெரியாதுண்ணா, சத்தியமா சொல்றேன். நான் ஊர்ல இருந்து வரும்போது பஸ்ல மிஸ்பிஹேவ் பண்ணான். நான் அவன் கண்ணத்துல அரைஞ்சிட்டேன். இப்ப தேடி வந்து தகராறு பண்றான். இதுதானே நடந்தது. சரி, நீ சொல்றதே உண்மைன்னு வச்சுக்குவோம். அவன் ஏன் உன் அண்ணன் கூப்பிட்டான்? அப்போ அந்த அண்ணன் யாரு? தெரியாதுண்ணா, சொன்னா நம்பு. ஏன் என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் என்ன பாவம் பண்ண? அவன் யாரு? ஏன் என்னையும் நம்ம குடும்பத்தையும் இவ்ளோ பாடுபடுத்துறான்னு ஒண்ணுமே புரியல. சரி, அவனுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னா நான் உன்னை கேட்பேன். மறைக்காம பதில் சொல்லணும். அவளை ஏதோ ஒரு கிரிமினல் கேள்வி ஆகிற மாதிரி கேட்கறது எனக்கு பிடிக்கல. அவ ஏன் பொண்ணு, தப்பு பண்ண மாட்டா. எல்லாரும் கேள்வி கேட்கறத விட்டுட்டு போய் வேலை பாருங்க. நீ இப்படி செல்லம் கொடுத்து தான் உன் பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். பாட்டி, நான் பண்ண ஒரே தப்பு அவனை கை நீட்டி அடிச்சதுதான். அவன் மிஸ்பிஹேவ் பண்ணான், நான் கோவத்துல அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. சரி, அப்படின்னா நாங்க பாக்குற மாப்பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ணிப்பியா? சொல்லு. ஏன் பாட்டி என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் நல்லா படிக்கணும், இந்த ஊர்லயே நல்லா படிச்ச பொண்ணுன்னு பேர் வாங்கணும். நீ பேர் வாங்கின லட்சணம் தான் சிரிப்பா சிரிக்குத ஊர் முழுக்க. போதும் உன் படிப்பு. அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா பாட்டி கிட்ட. அம்மா, நான் படிக்கணும்மா. இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்மா. என்ன சொன்ன? இப்போ உனக்கு கல்யாணம் வேணாமா? அப்போ ஏற்கனவே உனக்கு அந்த பையனை தெரியுமா? ஐயோ அண்ணா, புரிஞ்சுக்காம பேசாத. நீ கூடவா இப்படி? இப்ப என்ன உங்களுக்கு? நான் படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? சரி, பண்ணிக்கிறேன். நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போது என்ன நம்புவீங்களா? இப்பதான் நீ என் பேத்தி, நான் வளர்த்த பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட. அரவிந்த், தங்கச்சியை பத்தின கவலையை விடு. நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம பேச்ச தட்ட மாட்டா. ஏமா, நான் தான் சொன்னனே அவ தங்கமான பொண்ணுன்னு. எங்க முதல்ல போய் ஜோசியரை பார்த்துட்டு வாங்க. அவ ஜாதகத்துல ஏதோ கஷ்டகாலம் போல இருக்கு, அது அவளை இப்படி போட்டு ஆட்டுது. ராமநாதா,
உடனே மாப்பிள பாக்குற வேலையை தொடங்கு. ஸ்கூலு ஸ்கூலு ஸ்கூலுன்னு ஸ்கூலை கட்டிக்கிட்டு அழாத.